வணக்கம், நான் உங்களோட தனுஷேர் பேசுகிறேன். 9,40,000 வாசல் மேலே போயிட்டு இருக்க நம்ம எஸ்எஸ் ஹெல்த் கேர் சேனலில் இந்த வாரம் என்ன சார் புதுசாக பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு எந்த விதமான பால் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு ஒரே வீடியோவில் இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முடிவாக வந்து உட்காந்துருக்கேங்க. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற சமயத்தில் முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்கறது எத்தனை நாளைக்குன்னு நிறைய அம்மாக்கள் என்கிட்ட கேட்குறாங்க. WHO மற்றும் எல்லா குழந்தைகள் மருத்துவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்தில் இருக்க எந்த பீடியாட்ரிஷனை கேட்டிங்கனாலும் இது எல்லாருமே சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் குழந்தைக்கு உங்களுடைய சொந்த ஹெல்த் ரீசன்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ரீசன்ஸாக இருந்து நீங்கள் பால் அறிமுகப்படுத்த வேண்டிய ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா, 1 வயசுக்கு முன்னாடி இன்ஃபென்ட் ஃபார்முலா கொடுக்கல எந்த தவறும் கிடையாது. இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவை போட்டிருக்கேன், எந்த மில்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. 1 வயசுக்கு அப்புறம் தான் வந்து யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களுக்குமே கவுஸ் மில்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும். இப்போது எல்லாருமே சொல்கிற புரியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக்கெட் பால்னு நம்ம சொல்கிறோம். பேக்கெட் பால் எந்த விதமான பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிறதும் கண்டிப்பாக கவுஸ் மில்க் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆவின் பால் அப்படின்னு தமிழில் ஒன்று இருக்குது. என்றால் பசு, பசுவின் பால் தான் ஆவின் பால். இதுவே நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 1 வயசுக்கு மேலே நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு அதில் 3 சாய்ஸ் இருக்குது. ஒன்று ஆரஞ்சு பேக்கெட், அல்லது பர்பிள் பேக்கெட், அல்லது நீங்கள் க்ரீன் பேக்கெட் சூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு பேக்கெட்டில் 6% ஃபேட் இருக்குது, பர்பிள் பேக்கெட்டில் 3.5% ஃபேட் இருக்குது, அதே மாதிரி க்ரீன் பேக்கெட்டில் 1.5% ஃபேட் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு 1 வயசுக்கு மேலே நீங்கள் பால் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஆவின் பால், அதாவது பாஸ்டுரைஸ் மில்க், நீங்கள் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அதில் பாஸ்டுரைஸ் மில்க்ன்றது தான் முக்கியம். பாஸ்டரைசேஷனை ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கட்டாயம் வீட்டில் பண்ண முடியாது. பாஸ்டரைசேஷன் அப்படின்றது என்னென்னா, பாலை வேகமாக சூடு பண்ணி டக்குன்னு மறுபடியும் குளிர்விக்கிறது தான் பாஸ்டரைசேஷன். இந்த பாஸ்டரைசேஷனை கண்டுபிடிச்ச மருத்துவர் பேர் தான் லூயி பாஸ்டர். இவர் பண்ண இந்த ப்ரொசீஜர் பேர்னால தான் இதுக்கு பேர் பாஸ்டரைசேஷனே வந்துச்சு. இந்த மாதிரி வர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் செத்துடுது. ஸோ இதில் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசு மற்றும் மாடு மூலமாக மனுஷங்களுக்கு பரவக்கூடிய டிபி நோயை தடுக்கிறதுக்காக தான் பாஸ்டரைசேஷன் பண்ணுறாங்க. பொவைன் டிபி அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அதாவது அனிமல்ஸ் வந்து மனுஷனுக்கு பரவக்கூடிய இந்த டிபியை தடுக்க தான் இந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸை பண்ணுறோம். இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ பால் கொதித்து குளிர் ஊட்டுற ப்ராசஸை வீட்டில் பண்ணுறது தயவுசெய்து மறந்துடுங்க. அதே மாதிரி ஆவின் பாலை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு 400 ml கொடுக்கலாம் அதிகபட்சம். இதில் தயவுசெய்து தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. உங்கள் குழந்தை சப்போஸ் நார்மல் எடையில் இருக்காரு அப்படின்னு உங்கள் மருத்துவர் சொன்னார் அப்படின்னா, நான் எடைன்னு சொல்கிற வளர்ச்சி நார்மலாக இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஆரஞ்சு பேக்கெட் பால் கொடுக்கலாம். தண்ணி அதில் சேர்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 400 ml. இல்லை கொஞ்சம் எடை கூட இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, பர்பிள் கலர் சூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எடை வந்து சப்போஸ் குழந்தை ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, பால் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் க்ரீன் பேக்கெட் கொடுக்கலாம், அதுவும் 400 ml தண்ணி சேர்க்காமல். ஸோ இந்த பாஸ்டரைஸ் மில்கை தவிர பேக்கெட் பாலில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே ஃபோர்ட்டிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க குடிக்க தகுந்த உகந்த சத்து மற்றும் ஊட்டச்சத்து கூட்டப்பட்ட பால் தான் ஃபோர்ட்டிஃபிகேஷன். இதில் விட்டமின் டியும் இப்போ அரசாங்கம் சேர்க்க சொல்லியிருக்காங்க. இது ஃபுட் ரெகுலேஷனில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் பால் கொடுக்குறீங்க சார், இப்போ பாலை வந்து நம்ம குழந்தைக்கு டேரெக்டாக பாலாக தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெய்ரியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 1 வயசு வரைக்கும் நான் எவ்வளோ தீர்க்கமாக கவுஸ் மில்க் வேண்டான்னு சொல்கிறேனோ, ஆனால் அதே 1 வயசுக்கு முன்னாடி நீங்கள் குழந்தைக்கு பன்னீர் கொடுக்கலாம், சீஸ் கொடுக்கலாம், பாலில் செய்யப்பட்ட பொருட்களில் தயிர் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான கால்சியம் சத்து உடம்புக்கு ரொம்ப அவசியமாக இருக்குங்கிறத தயவுசெய்து மறக்காதீங்க. 1 வயசுக்கு மேலே நீங்கள் தயவுசெய்து பாஸ்டரைஸ் மில்க் கொடுங்க. ஸோ இப்போ இந்த முக்கியமான இந்த பாலை பற்றி பேசிட்டோம். இதில் வந்து நான் இன்னும் டீப்பாக போக போகிறது கிடையாது, A1 A2 அப்படின்லாம். ஏன்னா அது ஒரு பெரிய சயின்டிஃபிக் டாபிக். பட் குழந்தைங்களுக்கு எது நமக்கு அவசியமோ அதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சார் இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை பால் குடிக்கலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க இந்த பால் வாசனை, அந்த வாடை பிடிக்கிறது கிடையாது. ஸோ அந்த குழந்தைங்க பாலை குடிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் டெய்ரி சோர்சஸ் ஆஃப் கால்சியம், அதாவது பாலை இல்லாத கால்சியம் சோர்சஸ் எதுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் பல இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இந்த கால்சியம் வந்து பால் தவிர வேறு எந்தெந்த உணவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ரா சீட்ஸில் இருக்குது நிறைய கால்சியம். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் இருக்குது, பம்கின் சீட் இருக்குது, சன்ஃப்ளவர் சீட் இருக்குது, அதெல்லாம் கொடுக்கலாம். வேர்க்கடலை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மண்ட்ஸ், இந்த மாதிரி பல விதமான சோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு, பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வரதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் மிக அதிகமே ஒழிய வேறு எந்த
எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க சார், 400 ml சொல்லிட்டீங்க. சப்போஸ் என் குழந்தை 1 லிட்டர் பக்கம் பால் குடிக்கிறாங்க அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. அதிகமாக கவுஸ் மில்க் குடித்தாங்கன்னா அந்த குழந்தைங்களை எப்படி என்கிட்ட ஒரு மருத்துவராக பார்க்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம், இந்த குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆரோக்கியமான ஒரு குழந்தைக்கு ஹீமோகுளோபின் 9லேருந்து 11க்குள்ளே இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் என்கிட்ட வரவங்களுக்கு 5, 6, 7, 8ன்னு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக வரக்கூடிய குழந்தைங்க என்ன ப்ராப்ளத்தோடு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, மாட்டுப்பால் குடிக்கிறதுனால அவங்க உடம்புல அந்த கால்சியமை வந்து உடம்பு வந்து அப்சார்ப் பண்ணுறது, உறிஞ்சும் தன்மையை இழந்துருது. அது மட்டும் இல்லாமல் அயன் வந்து பாடியில் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. இது ரெண்டுமே இரும்பு சத்து குறைபாடுக்கு ஒரு கஷ்டம். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பால் குடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மலச்சிக்கலோடு வராங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு உணவு பழக்கத்தை கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே எக்கச்சக்கமாக பால் குடிக்கிறாங்க. இந்த குழந்தைங்க நைட்டு பால் குடிச்சு நிறைய யூரின் பாஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஷன் ரொம்ப டைட்டாகவும் ஆகிடுது. மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாலை பற்றி சொல்லணுன்னா 2 வரியில் 1 வயசுக்கு அப்புறம் நீங்கள் தயவுசெய்து கவுஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் பாஸ்டரைஸ் மில்க் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 400 ml கொடுக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். பாஸ்டரைசேஷன் பண்ணாத மில்க் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உண்டுன்றதை தயவுசெய்து மறக்காதீங்க. இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட்ஸில் எதெல்லாம் நல்ல ஃபுட் அப்படின்றத இந்த வாரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். போன வாரமும் பேசியிருக்கோம், வர வாரம் பேச போகிறோம். கமெண்ட்ஸை தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தோட கட்டாயம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விரும்புவது உங்கள் டாக்டர் தனசேகர். Thank you.